வழங்குபவர் ஆச்சி மசாலா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஏய், அறிவில்ல எது எதில் விளையாடணும் ஒரு விவஸ்தையே இல்லையா? ஸோ எத்தனை ஆர்டர் வந்துச்சோ. இனிமே நான் கேட்காம என் ஃபோன் தொடர ஆள் வச்சுக்காத. தள்ளு, புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு அதனால ஓடுறேன். நான் கேட்டனா எனக்கு இது வேணும் அது வேணும்னு. உனக்காக தான் ஓடுறேன். நீ ஓடிக்கிட்டே தான்டா இருக்க. ஹலோ ஹலோ சக்தி, ஒரு நாளைக்கு 20 ஆர்டர் எடுத்தால் தானே கொஞ்சமாவது கையில் காசு நிற்கும். ஏன்பா நீ செத்து போன குடும்பத்தை கம்பெனிக்காரன் நான் பார்க்க போகிறான். என்ன சக்தி இவ்வளோ காசு? இந்தா, இன்னைக்கு மொத்தம் 30 ஆர்டர் எடுத்தேன். சைரா, இரு வரேன். ஏய் சக்தி, என்னாச்சு? என் ஒய்ஃப் முஸ்லீம்னு மாமிக்கு தெரிஞ்சிருச்சுண்ணே. என்ன, உன் ஒய்ஃப் முஸ்லீமா? சொல்லவே இல்லை. அது ஒரு பெரிய கதைண்ணே, நான் அப்புறமா சொல்கிறேண்ணே. சரி நீ கிளம்பு. சைரா, என்னாச்சு? மாமி பார்த்துட்டாங்க. சரி விடு, பார்த்துக்கலாம். அதிகமாக ஆர்டர் எடுக்கிறேன்னு ஃபாஸ்ட்டாக போகாத சக்தி. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. அழாத சைரா, ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன். நீ அழாத. நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிடலாம் சக்தி. ம் சரி. மாமா மாமி கிட்ட சொல்லிடலாம். ம் சரி வா. வர வர யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியலங்க. யார் நம்ம கிட்ட என்ன பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. விடுமா காயு, சொல்லு சக்தி. மாமா, நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிறோம் மாமா. காலி பண்ணிக்கோப்பா, காலி பண்ணிக்கோ. எப்போ காலி பண்ண போற? சீக்கிரமாகவே காலி பண்ணிடுறோம் மாமா. காலி பண்ணிக்கோ. காலி பண்ணிட்டு என்ன பண்ண போற? இன்னொரு வீட்டுக்கு போய் இதே மாதிரி போய் சொல்லி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு வீடு தர போறியா? மாமா, நாங்கள் பொய் சொன்னது உண்மைதான். வேற வழி தெரில மாமா. நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம். 2 பேர் வீட்லேயும் சம்மந்தம் வாங்க எவ்வளவோ போராடணும். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க சம்மதிக்கவே இல்லை மாமா. அதான் வேறு வழி இல்லாமல் ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். சென்னையில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ஆனால் அவனாலேயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அவன் மூலியமாக தான் இங்கே வீடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எல்லாருமே ஏதேதோ காரணம் சொல்லி எங்களுக்கு வீடு தரவே இல்லை மாமா. நாங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கல. சைரா வேற முஸ்லீம். சாயிரா
எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றீங்க, எதை சொல்லணுமோ அதை மட்டும் மறைச்சிட்டீங்க. உங்களை பார்த்த உடனே எதையும் விசாரிக்காம வீடு கொடுத்தோம்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சக்தி. எங்களுக்கு ஒரு பையன் இருந்தான், இப்ப இல்ல. பார்க்கறது என் பையன் மாதிரி இருக்கு சக்தி. உங்களுக்கு அதான் வீடு கொடுத்தோம். உங்க 2 பெரிய பெத்த பிள்ளைங்க மாதிரி தானே பார்த்தோம். எங்க கிட்ட போய் சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏண்டா சக்தி, நாங்க உங்ககிட்ட ஹவுஸ் ஓனர் மாதிரியா நடந்துக்கிட்டோம்? ஏன் எங்க கிட்ட சொல்லல? இல்லை மாமி, அது வந்து எங்களை மன்னிச்சிருங்க மாமி. உங்களை ஏமாத்துறோம்னு நினைக்கல. வீடு கிடைக்கல, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயந்துட்டோம். இந்த வீடு வெஜிடேரியன் ஒன்லின்னு போட்டிருந்துச்சு. இந்த வீடும் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் போய் சொல்லிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மாமி. உன்னோட பேர் என்ன? பானுதானா? சாய்ரா பானு. உன் பேரு சக்தி தானா இல்ல வேற ஏதாவதா? சக்தி சாய்ரா பானு. பேர் பொருத்தம் நல்லாதான் இருக்கு. ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இங்கே தங்கிக்கலாம், சக்தி சாய்ரா பானுவாவே. சரியா? ஏய் பானு, எந்திரி எந்திரி. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சக்தி, நாங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம் சக்தி. எங்க வீட்லயும் சம்மதிக்கல. காயு தான் கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. எனக்குள்ள ஏதோ தைரியம் வந்துச்சு, சரின்னு கிளம்பி வந்துட்டோம். எங்க வீட்டுல யாரும் பேசவே இல்லை. நானும் வீராப்பா இருந்துட்டேன். லவ் பண்ற எல்லாரும் பொண்ணை பெற்றவங்களை குறை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சினிமால காமிக்கிற மாதிரி பொண்ணை பெற்றவங்க எல்லாம் வில்லங்க கிடையாது. சினிமால அப்படி காமிச்சே பழகிட்டாங்க. அன்பா பாசமா வளர்த்த புள்ள திடீர்னு யாரோ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு வந்து சொல்லும்போது அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவானா இல்ல ஏமாத்திட்டு ஓடிடுவானா அப்படிங்கிற பயம்தான் அவங்களுக்கு வந்துடுது. அந்த பயம்தான் அப்புறம் கோபமா மாறிடுது. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. அவங்க கோபம் மாறணும்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நாங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எங்க பொண்ணு ஷாலினி லவ் பண்ணுன்னு வந்து சொல்லும்போது எங்களுக்கு பயமாவும் கவலையாகவும் இருந்துச்சு. சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ இப்ப யூஎஸ்ல நல்லா தான் இருக்கா. நீங்க இப்படி இருக்காதீங்க சக்தி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. நீ நல்லா உழைக்கிற சக்தி, சின்சியரா இருக்க. பானு நீ நல்லா பாத்துக்கிற, நீ நல்ல பெரிய ஆளா வருவ. சக்தி, உங்க வீட்லயே உங்களை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் ஏத்துக்குவாங்க. நாங்க 2 பேரும் வந்து உங்க வீட்ல பேசட்டுமா சக்தி? ஐயோ வேணாம் மாமி. ஒண்ணு பெத்தவங்களோட சம்மதத்தை வாங்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டணும். என்னோட பொண்ணோ பையனோ காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணாம வாழ்றது எனக்கு பிடிக்காது. முதல்ல கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், சரியா? சக்தி, பானு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான்வெஜ் மட்டும் சமைக்காம பாத்துக்கிறியா? காயுக்கு ஸ்மெல் ஆகாது. பரவாயில்ல பானு, நீ சாம்பிராணி போட்டே சமைச்சுக்கோ. அண்ணா, சக்தி ஒய்ஃபோட வந்திருக்கான். அப்புறம் சக்தி சைரா, இவர் தான் சாண்டி. எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னல, இவர் தான். வணக்கண்ணா. அப்புறம் சக்தி, புரோக்கர்ட்ட சொல்லி உங்களுக்கு வீடு பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துடலாம். எதுக்குண்ணே? அதே மாமிக்கு ஏதோ தெரிஞ்சுட்டு சொன்னேன்ல. ஆமாம், இந்நேரம் மாமாவும் மாமியும் உங்களை கழுத்து பிடிச்சி வெளியே சொல்லியிருக்கணுமே. ஏண்ணே, அப்படி ஏதாவது நடந்திருந்தா மாமா வண்டியில் வந்திருப்போமா? அட ஆமா. என்ன சக்தி, எப்படி சமாளிச்ச? சமாளிக்கல இல்லைண்ணே, உண்மையை சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்னது, இப்போதான் கல்யாணம் பண்ண போறீங்களா? அட்டா பாவிகளா, இதை மட்டும்தான் மறைச்சிருக்கீங்களா இல்லை வேற எதையும் மறைச்சிருக்கீங்களாடா? இதுக்கு மேலே மறைக்க ஒன்றும் இல்லைண்ணே. கூட இருக்கிறவங்க கிட்ட எதுனாலும் சொல்லுங்கப்பா. அண்ணே, கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், உங்கள் சட்டை செய்ய சொல்லுங்கண்ணே.
இல்லை பரவாயில்ல, நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷம். சரி அப்போ வரேண்ணே. சரி போயிட்டு வாங்கம்மா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சக்தி. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரியா? 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. 2 பேரும் சந்தோஷமா நல்லபடியா உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். புது மாப்பிள்ள போட்டோ எடுத்துக்கலாமா? சேர்ந்து நில்லுங்க. நல்லா சரிங்க. ஓகே, அப்புறம் புதுமணி தம்பதிகள் 2 பேரும் ஜோடியா நின்று போட்டோ எடுத்துக்கலாமா? வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம்ல? சாப்பிட்றதுக்கு 2 ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரவா? ஒன்று போதும். சரிண்ணா வரேன். ஹலோ மாப்பிள்ள, உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. எந்தன் விழியோடு பேசும் விழி உன்னிடம், எந்தன் இதழ் தூரம் சொல்லும் இதழ் உன்னிடம். எனக்குள்ளே உன்னை பார்த்து நான் வாழ்கிறேன், உயிருக்குள் உயிராக நான் மாறினேன். எந்தன் நெஞ்சம் எங்கும் நீதான் அன்பே அன்பே, அழித்தாலும் அழியாத நினைவாகிறாய் அன்பே. ஐயோ 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 ஐயோ, அல்லாஹ், என் தங்கச்சி நான் இந்த நிலைமையிலே பார்க்கணும். ஐயோ ஐயோ ஐயோ. ஜைரா, ஜைராமா, ஜைரா அவளை அந்த நிலைமையில ஜைரா பார்க்கணும். இப்ப எதுக்கு நான் வந்தேன்? எங்க 2 பேரையும் வெட்டி போட தானே? வெட்டி போடுன, உன் கையால எங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டுரு. எங்க மேல உனக்கு எதுக்கு நான் இவ்வளவு கோவம்? நீ எப்படி இப்படி மாறின? சின்ன வயசுல இருந்து நம்ம குடும்பமும் சக்தி குடும்பமும் ஒன்னா தானே இருந்துச்சு. எல்லா நல்லது கெட்டதுலயும் சேர்ந்து தானே இருந்தோம். நம்ம 2 குடும்பமும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் சந்தோஷமாவும் தானே இருந்தோம். எல்லாத்தையும் விடுன. நீயும் சக்தியும் எப்படி இருந்தீங்க? உனக்கு ஒண்ணுனா சக்தி தானே ஆளா வந்து நிப்பா. அவனுக்கு ஒண்ணுனா நீ தானே ஆளா போய் நிப்ப. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த அன்பு பாசம் இது எல்லாமே நாங்க லவ் பண்றோம் தெரிஞ்ச உடனே எப்படி நான் போச்சு? சுத்தி இருக்கவங்க பேச்சு எல்லாத்தையும் கேட்டு எங்களை வெறுத்துட்டீங்கல்ல. நான் தப்பு பண்ணிட்டேமா? என்னமாச்சு? சக்தி தங்கச்சி, சக்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. சக்தி, சக்தி, டேய் மாப்பிள, எந்திரா. சாய்ரா, நீ என் கூட வந்துரு. நம்ம சக்தியை நம்ம வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாம். இல்லைண்ண, நான் வரல. என் சக்தியை நான் தான் பார்த்துக்கணும். அவர் கண்டிப்பா ஒரு நாள் எந்திரிச்சு வந்து என் குழந்தைய பாப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்காக ஒண்ணு பண்ணுவியான? சொல்லுமா. சக்தி சீக்கிரமா எந்திரிச்சு வரணும்னு எங்களுக்காக துவா செய். வழங்குபவர் ஆச்சி மசாலா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.